என்னோடய சன் பார்த்தீங்கன்னா வேதாந்தா அகாடமியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ தான் முடிச்சிருக்காரு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாரு. ஸோ அதுக்காக நாங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு புக்ஸ் வாங்குறதுக்காக வந்துருந்தோம். ஸ்கூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கான சேஃப்டி எல்லாம் மஸ்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணோம். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்ச் பை இன்ச் அவங்களோட க்ரோத் வந்து எங்களுக்கு தெரியுது. டீச்சர்ஸ் எதாக இருந்தாலும் எங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி பேரண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அவங்கள நம்ம பார்க்குறது, அவங்க எப்படி க்ரோ ஆகுறாங்கிறது இன்ச் பை இன்ச் நமக்கு தெரியுது. ஸோ ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் வித் ஸ்கூல். பாப்பா ஃபஸ்ட்டு ரொம்ப டல்லாக தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே இதுக்கப்புறம் நான் இவளோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இயரும் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிசிப்ளின் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு எங்ககிட்ட, அது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஸ்பீடாக இருக்கா, எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க பாப்பாவை. ஸோ எனக்கு டோட்டலாக இங்கே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த ஸ்கூல் நல்லா இருக்குது. இந்த வருஷம் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பாப்பா வந்துட்டு எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறா. ஸ்டடி வைஸும் எல்லாமே கரெக்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. லாஸ்ட் எக்ஸாம் விட இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துருக்கா. கொஞ்சம் விடியட்டாகவும் மாறிட்டா. கொஞ்சம் ஸ்கூலுக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்டடாக வர்றா, இல்லைன்னா போக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜாலியாக வர்றா. இப்போ நல்லாவே ஸ்கூலில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என் பையனோட ஃபீட்பேக் பார்த்தோம்னா முதல்ல வந்து எதுக்குமே ரொம்ப பயப்படுவான், பேசுறதுக்காகட்டும் இல்லை ஏதாவது கான்ஃபிடென்ஸ் ஏதாவது விளையாட்டுலேயே ஏதாவது பண்ணணும்னா ரொம்ப பயப்படுவான். இப்போ அந்த பயம் எதுவும் இல்லை, நல்லா கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸாக எல்லாமே வந்து ப்ராக்டிஸாக நல்லா பண்ணுறான். போல்னஸ்ஸாக இருக்கான். இப்போ அந்த போல்னஸ் வந்து அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கூல்லேருந்து அவனுக்கு கிடைச்சது. டீச்சர்ஸ் ஆகட்டும், சார்ஸ் எல்லாத்தோட இதில் தான் அவன் வந்து நல்லா போல்னஸ்ஸாக இருக்கான். ஸோ மாதிரிங்க உங்களுக்கு இந்த கன்செஷன் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்குறீங்க, அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் சிப்ளிங் கன்செஷன் இருக்குங்க. ரெண்டாவது ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் அதில் இருக்குங்க. அதில் வந்து அதனால் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லாஸ்ட் இயர் இருந்ததுக்கு இந்த வருஷம் ரொம்பவே பரவாயில்ல. பையன் இந்த ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறம் நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்துட்டுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். அப்புறம் ஸ்டடீஸ் லெவலும் ஓகே. சின்ன சேஞ்சஸ் தான் அதுவும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், சேஞ்ச் பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்பவுமே திருப்தியாக இருக்குது. இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறது பரவாயில்ல, பையன் இம்ப்ரூவ் ஆகிருக்கான்.